ஸ்பைடர்மேன் 4K என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச இந்த ரூமர் படி ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேன் 4ல் அவர் மட்டும் ஒரு தனி சூப்பர் ஹீரோவாக இருக்க போகிறது இல்லையா. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அயன்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேன் கூட கோத்து விட்டாங்களோ அதே மாதிரி நம்ம ஆண்ட்மேனை இந்த முறை ஸ்பைடர்மேன் 4ல் கோத்து விட்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி கிடைச்ச இந்த ரூமர் படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் கண்டிப்பாக டேர்டெவில் இருக்க தான் போகிறாருன்னு. ஸோ அந்த சமயத்தில் இந்த கதை படி பார்க்கும்போது நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் டேர்டெவில் ஒரு லோ கிரவுண்டட் லெவல் சூப்பர் ஹீரோஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கிங் பின் மிகப்பெரிய மேயரா மாதிரி அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சான். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அந்த நியூஸ் ஆக்சுவலாக இந்த ஸ்பைடர்மேன் ஃபேண்டாஸ்டிக் 4 சாங்ஸி 2 இது எல்லாமே சீக்ரெட்டர்ஸ்க்கான லீடப்பாக அமைய போகிறது காரணத்தினால இப்போதைக்கு இந்த படத்தில் டேர்டெவிலோட அந்த போர்ஷனை குட்டியாக்கி அவருக்கு பதிலாக ஆண்ட்மேனோட அந்த போர்ஷனை அதிகமாக்குற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ட்ரீட் லெவலாக இருந்த அந்த கதை இப்போதைக்கு மல்டிவர்சல் கதையாக மாறப்போதான். இதை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டாம் ஹாலண்டுமே அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. லைக் நான் வந்து காசுக்காக படம் பண்ண போகிறது கிடையாது, கதை நல்லா இருந்தால் மட்டும் தான் படம் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேனா நான் வரதும் வராததும் இருக்குங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார்ல. ஸோ அதுக்கு மேபி இந்த ஒரு சேஞ்ச் வரும் காரணமாக அமையலாம். என்ன பண்ணாலும் ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு கேரக்டரை மட்டும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதை தானே நான் சொல்கிறேன். ஆப்வியஸாக ஸ்பைடர்மேன் சோனி கான்ட்ராக்ட் படி இந்த ஸ்பைடர்மேன் கூட வேற ஏதாவது ஒரு MCU கேரக்டர் எப்போதுமே இருந்தே ஆகணும். டேர்டெவில் கூட வச்சிருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் டேர்டெவில் கம்மியாக்கி போய்க்கு ஆண்ட்மேன் அதிகமாக்குற காரணத்தினால இந்த குவாண்டமேனியா குவாண்டம் ட்ரெல் மூலியமாக பாசிபிளி இந்த கேங் டைனஸ்டி சீக்ரெட்டர்ஸ்க்கான அந்த லீடப் பாசிபிளி ஸ்பைடர்மேன் 4ல் கொடுக்கப்படலாம். பார்ப்போம், நல்லா இருந்தால் ஓகே, காத்திருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?